நான் உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்கு வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்கள்னு நம்ம ரகசிய உண்மைகள் சேனல்ல நிறைய சொல்லியிருக்கிறேன். அதுக்காக நான் ஒரு 1000 வருஷம் வரைக்கும் வாழணும், அதுக்கு ஏதாவது கோவில் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. துர்மரணம் நடக்காம இருக்கிறதுக்கு, அகால மரணம் நடக்காம இருக்கிறதுக்கு, ஒரு நல்ல ஒரு பரிபூரணமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிக்கிறதுக்கு தான், அதுக்கு தான் அந்த கோவில்கள். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, என் தம்பி திடீர்னு இறந்து போயிட்டான், எங்கள் பையன் திடீர்னு இறந்து போயிட்டான், வண்டியை ஓட்டிட்டு போனால் கீழே விழுந்து இறந்து போயிட்டான், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன வயசு பசங்க இறந்து போகிறது, சின்ன வயசு பெண்கள் இறந்து போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அகால மரணம், துர்மரணம் இதெல்லாம் நடக்கும்போது அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் எனக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த பரிபூரண ஆயுளை நல்லபடியாக நான் கடக்கிறதுக்கு நீ அருள் செய்யணும் அப்படின்னு தான் நாம் வேண்டிக்கணும். 1000 வருஷம் வாழணும், 300 வருஷம் வாழணும், அதுக்கெலாம் நாம் கண்டிப்பாக பரிகாரம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த அகால மரணம் இல்லாமல் இருக்கிறதுக்கான கோவில்கள் நிறையவே இருக்குது. அதில் ஒரு கோவில் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஜாதகருக்கு திடீர்னு உயிர் பயம் வந்துருச்சு. எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, எனக்கு ஏதாவது ஆயிடுமோ. நடுத்தர வயசு தான், ஒரு 40 வயசு தான். ஆனால் ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு. எனக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது, ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது. அது என்னன்னா, மனைவி கிட்ட வந்து அதை ரொம்ப கோபமாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவங்க மனைவி தான் என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா எனக்கு ஏதாவது ஆயிடும், எனக்கு ஏதாவது ஆயிடுங்கிறாரு, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்கன்னு சொன்னால் கூட அவர் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவருக்கு நிறைய கோவில்கள்லாம் கொடுத்தேன். கொஞ்சம் இந்த கோவில்கள்லாம் போங்க சார், ஒன்றும் பெருசாலாம் பயந்துக்காதீங்க, மனசு தைரியமாக இருந்துச்சுன்னா நம்ம, ஏன்னா சந்திரன் மனோகாரகன் பற்றி நான் உங்களுக்கு பதிவு சொல்லும்போது அதெல்லாம் நான் கதையெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மனசு தைரியமாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு வியாதியும் நம்மளை எதுவும் பண்ணாது, மருந்து மாத்திரையெல்லாம் அப்புறம், மனசு தான் முதல்ல தைரியமாக இருக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய. அப்போ அவரை நான் சொன்ன கோவில்களில் ஒன்று திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஒப்பிலியப்பன் கோவில். ரொம்ப ரொம்ப அழகான பெருமாள், அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் ஒப்பு இல்லாத அப்பன், யாருமே ஒப்பிட முடியாத அளவிற்கு உயர்வுகளை உடைய பெருமாள். அந்த பெருமாள் உப்பு இல்லாம நிவேதனம் வைப்பாங்க அந்த கோவில்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒப்பிலியப்பன் என்கிற அந்த பெருமாளை திருவிண்ணகரப்பன் என்றும் போற்றுவார்கள். அப்படி ஒரு தெய்வம் அந்த தெய்வம். ரொம்ப அழகான கோவில். நீங்க திருப்பதிக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா போக முடியல அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்க தாராளமா போயிட்டு வரலாம். மை ஒன் கருங்கடலும் நிலனும் மணி வரையும் செய்ய சுடர் இரண்டும் இவை ஆய நின்னை நெஞ்சில் உய்யும் வகை உணர்ந்தேன் உண்மையில் இனி யாதும் மற்றுவோர் தெய்வம் பிரிது அறியேன் திருவிண்ணகரானே என்று ஆழ்வார் போற்றி பாடிய அற்புதமான பெருமாள். கொஞ்சம் உயிர் பயம் இருக்கு, மரண பயம் இருக்கு, எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார், கொஞ்சம் இந்த கோவில்களுக்கு போய்க்கோங்க, இந்த பாசுரங்கள்லாம் நீங்க படிச்சுக்கங்க அப்படின்னு நான் அவருக்கு சொன்னேன். அதுல நான் சொன்ன கோவில் ஒன்று இந்த ஒப்பிலியப்பன் கோவில். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு முறை போயிட்டு வாங்க. ரொம்ப அழகான கோவில். உங்களுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய கோவில். வாய்ப்பு இருப்பவர்கள் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.